எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். சீக்கிரம் கண்ணு எவ்வளவு நடந்தாலும் சமைப்பீங்க, பசிக்குதுக்கா. ஒரு பொறுமா டேஸ்டா சாப்பிடணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சிக்கன் பிரியாணி. ஐயோ சாரி 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 பாய் விட்டு சிக்கன் பிரியாணில. ஓகே அசன்ஸ் பாய் த பாய். லவங்கம், பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய், பிரியாணிக்கு தேவையான மசாலாக்கள். வெங்காயத்தை வெட்டியாச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா தக்காளி எடுத்து அதே மாதிரி பொடி 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 பொடியா வெட்டி அதே மாதிரி ஓரமா வச்சிடலாம். 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். சிக்கன் சாஃப்டாக இருக்கணும்னா 1.5 கிலோக்கு கீழே இருக்கிற கோழியை வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப 2 கிலோக்கு மேலே வாங்கினீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். சிக்கனை 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துங்க. கொஞ்சம் உப்பு எடுத்துங்க. மஞ்சத்தூள் எடுத்துங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. பசில காத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அப்புறம் ஓகேவா? யார் இருந்தாலும் 1 hour வெயிட் பண்ணணும். கறி போட்டு அரிசி போட்டு சமைக்கணும். 1 hour வெயிட் பண்ணுறவங்க மட்டும்தான் முடியும். சரி பரவாயில்ல. நீங்க நாளைக்கு செஞ்சா கூட நான் வெயிட் பண்ணுவீங்க. இதுக்காக மட்டும் போதும். இருக்கும் உப்பு எரியுது. அதே மாதிரி பசியில என் வயிறும் அதே மாதிரி குப்பு குப்பு எரியுது. 1/2 மணி நேரம் ஊற மட்டும் வெயிட் பண்ணல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா. கொஞ்ச நேரத்தில் சமைச்சிக்கலாம். ஐயோ அக்கா தீயுது. தீயுது இல்லம்மா, அது கொஞ்ச நேரமா ஆகினாதான் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து சிக்கன் போட்டு சிக்கன் போட்டா நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்குது. அப்படியா? தீன்னு சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரமா ஆகும். இதெல்லாம் சமைக்க கற்றுக்கிட்டாங்கன்னா உங்க லைஃப்ல உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் பாத்திரம் வாங்கணும், சுற்றில ஆர்டர் பண்ணணும், சரிங்களா? நம்ம அப்படியே பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் வந்து தக்காளி அப்புறம் போட்டு வச்சுருக்காங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கலாம். எதுக்கு ஊத்துறீங்க? இது வந்து நம்ம செய்ய போகிறது தம் சாப்பாடுமா. அதுக்கு வந்து கறி வந்து ஒடியாத இருக்கிறதுக்கு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ பாக்குறப்பே எச்சி ஊறுதே. எப்போக்கா இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணணும்? இன்னும் 1/4 hour தம் போட்டுடலாம். அரிசி ஊறிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. தம் போட்டோன்னே நம்ம வந்து சாப்பிட்றீங்க. நம்ம இதில் தான் அரிசி அழுவோம். இதில் வந்து 2 சொம்பு அழுவோம். 2 சொம்பு தண்ணிக்கு அரிசிக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றணும். ஏன்னா நம்ம அடுப்பில் செய்யல 2.5 போடலாம். நம்ம வந்து கேஸ்ன்றதுல அதிகமாக இழுக்காது, தண்ணி இழுக்காது. அதனால நம்ம 2 போட்டோம். 2க்கு 4 கிடையாது.
இதுக்கு 2 ஊற்றலாம் 2 ஊற்றலாம். ஓகே ஓகே. அதோட அரிசி ஊறிட்டு இருக்கும்ல நமக்கு, அந்த ஊறல் வேற தண்ணியில் இருக்கும். அதில் நம்ம அரிசியில் வேற ஊறும். இப்போ கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இவன் உள்ள போனா பிரியாணி வந்துடும். பிரியாணி வந்துடும் ப்ளஸ் வெந்துடும். அதான் பிரியாணி நமக்கு. நீங்க போகும்போது தானே கேட்டு போனீங்க, சமைக்க தேவையில்ல. நாங்க ஸ்கூல் போகும்போது கேட்டோமா. ஆனா இப்போ ஒரு நிறைய பிளான் பண்ணோம். 60 சிக்கன் இருந்துச்சு, 60 அரிசி இருந்துச்சு. எல்லாம் முட்டை வேற இருக்கும், முட்டை வேக வைக்கணும். ஆமா, வேக வைக்கணும். முட்டை சிக்கன் ஏதாவது வேணும். 5 நிமிஷம் அதான் தம் ஊற்றுறேன். அடி பிடிக்காம ஆட்டிட்டு தம் ஊற்றணும். தம் ஆச்சுன்னா அடியை பிடிக்கல. கரெக்டாக ஆயிடுச்சு. தண்ணி சாப்பாடுலாம் கரெக்டாக பச்சடிக்கு வெங்காயம் புதுசாக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சிட்டு இப்போ பச்சை மிளகா கட் லைட்டாக பொடி உப்பு போட்டு லைட்டாக பிசைஞ்சுக்கலாம். தயிர் பச்சடி நீங்க தயிரை காணும். இருமா, ஒன்னொன்னா தானே பண்ணுவாங்க, ஒன்னொன்னா தானே பண்ணோம். உங்களுக்கு பசிக்கிறது மட்டும் சொல்ல தெரியுது, ஒரு ஹெல்ப் பண்ண தெரியல உங்களுக்கு. தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சா? தயிர் பச்சடி ரெடி. படிக்கிற பசங்களுக்கு பிடிக்காத முட்டை ரெடி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுல. நெக் பீஸ் இருக்கு. Mineral water, orange juice, lemon juice, jaggery, egg, onion raita, chicken 65 with onion, biryani with lots of chicken piece. நம்ம அருவி மீடியா ஜங்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங் ரெசிபி பண்ணிருக்கோம். அது என்னன்னா சிக்கன் பிரியாணி. அருவி மீடியா எம்டி சார் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல போறாங்க. சிக்கன் தம் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை வந்து முட்டை 2 உங்களுக்கு தான் ஸ்பெஷல். ஸ்பெஷலாக 2 ஜூஸு கலக்கிறீங்களே. சார் அருவி மீடியா ஜங்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் புதுசா சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம அக்கா தான். சார் ஃபர்ஸ்ட் ஜூஸ் சிப் பண்ணிட்டு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க. Cheers. Orange juice, fruit juice.
சிக்கன் தம் பிரியாணி. நல்லா சாஃப்டாக வந்துருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்குது, மசாலாலாம் நல்லா இறங்கிட்டு பிரியாணி ரைஸ் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு, கையில் பிடிக்கிறது சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டு அஜினோமோட்டோ கலரிங் எதுவுமே பண்ணாமல் நேச்சுரலாக பண்ணிருக்கீங்க. ஆனியன் ரைத்தா சாப்பாடோட டிஃப்ரெண்ட் டேஸ்ட். முட்டையோட அப்புறம் ஆனியன் ரைத்தா கொஞ்சோண்டு ரைஸ். நல்லா அருமையாக சமைச்சிருக்கீங்க. அருவி மீடியா ஜங்ஷன் ரெசிபி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. really so tasty. இனிமேல் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு அருவி மீடியா ஜங்ஷன் வியூவர்ஸ்க்கு வந்து நிறைய புது புது டிஷ்ஷெல்லாம் நீங்கள் அறிமுகப்படுத்தி அவங்க சமைச்சு பயனாடுறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அருவி மீடியா ஜங்ஷன் குக்கிங் ரெசிபி பண்ணுற உங்கள் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தா தான் நாங்க என்ன வீடியோ போடுறோமோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா உங்களுக்கும் நாங்கள் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம், எங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். தேங்க்யூ.